சின்ன வெங்காயத்தில் தாளிக்கும் வடகம் செய்வோம். இதற்கு சின்ன வெங்காயத்தை உரித்து இதுபோல் பொடியாக அரிந்து வைத்துக் கொள்ளவும். மிகவும் பொடியாக அரிந்து கொள்ளவும். அரிந்த வெங்காயத்தை ஒரு மணி நேரம் வெயிலில் வைத்து எடுப்போம். வெயில் இல்லாதவர்கள் ஃபேன் காற்றிலே வைத்து எடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். இதற்கு கடுகு ஒரு 50 கிராம் போட்டுக்கொள்ளுவோம். 50 கடுகு, வெந்தயம் 2 ஸ்பூனு, அரை கிலோ வெங்காயத்துக்கு, ஜீரகம் 2 ஸ்பூனு, சோம்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு, உடைச்ச உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு அது 2 ஸ்பூனு, மஞ்சத்தூளும் போட்டுப்போம். மஞ்சத்தூள் தான் வீணாக போகாமல் பாதுகாக்கும். அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் கூடவே போட்டுப்போம், 2 ஸ்பூன். அதுவும் கல் உப்பு தேவையான கல் உப்பும் 2 ஸ்பூன். எல்லாத்தையும் ஒன்றாக போட்டு நன்றாக பிசைந்து அப்படியே அமுக்கி வச்சிட வேண்டியதுதான். காலையில் பார்த்துக்கலாம். அந்த உப்பில் அப்படியே ஈரமாக போய் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர பிசைஞ்சு அமுக்கி வைக்கணும். இந்த அமுக்கி மூடி வைத்து விடுவோம். காலையில் பார்ப்போம். ராத்திரி பிசைந்து அமுக்கி வைத்ததை இப்பொழுது எடுத்து வைத்திருக்கிறேன். இதில் பூண்டு இது மாதிரி 1-2மா ஒரு 2 பூண்டு போடலாம். அரை கிலோ வெங்காயத்துக்கு 1 பாதியமாக மிக்சியில் போட்டு அடித்து பூண்டு கொஞ்சம் போட்டு ஒரு 4-5 கருவேப்பிலை கொத்து பொடியாக அரிஞ்சு போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு 2 உருண்டையாக உருட்டி வெயிலில் வைப்போம். பிசைந்து காண்பிக்கிறேன். இதை 2 உருண்டையாக உருட்டி வைத்து விட்டேன். இதற்கு 2 மிளகாய், ஒரு ஆணி, வேப்பலை போட்டு இதை வெயிலில் வைக்கணும். இன்றைக்கி வெயிலில் வச்சு ராத்திரிக்கு எடுத்து விளக்கெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வைக்கணும். ராத்திரி காமிக்கிறேன். இது 2 உருண்டையும் வெயில் வைத்து இன்றைக்கி காலையில் உடச்சிக்கிறேன். ராத்திரி உடச்சி எண்ணெய் ஊற்றலை. இப்போ தான் காலையில் உடச்சி எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு உருட்டி வைக்கலான்னு. இதுக்கு விளக்கெண்ணெய் 50 ஊற்றிப்போம். விளக்கெண்ணெய் 50, ஒரு நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிப்போம். ஒரு 25 அளவுக்கு ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய். ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறப்ப எண்ணெயும் ஊற்றி பிடிச்சிங்கன்னா தான் பிடிக்க வரும். இல்லாட்டி உதிர்ந்து போகும். வருது பாருங்கள். கொஞ்சம் பெருசாக உருட்டி வச்சா காய சின்னதாக போயிடும். இது மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி உருட்டி வச்சுக்கலாம்.
இதாவது பாருங்கள், உருட்டியாச்சு பாருங்கள். இதுமாரி உருட்டி பிடிச்சி வைக்க வேண்டியதுதான். பிடிச்சி வெயிலில் காய வைக்கணும். கொஞ்சம் ஈரப்பதத்தோடைய எண்ணெய் ஊற்றினா தான் உருட்டை வரும். உருட்டிட்டேன் பாருங்கள். இது மாதிரி உருட்டி வெயிலில் காய வைக்கணும். எல்லாத்தையும் உருட்டிட்டு காண்பிக்கிறேன். எண்ணெயை ஊற்றி பிசைந்து பிடிக்க வராதவர்கள் அப்படியே உதிரியாகவே காய வைக்கலாம். உதிரியாக காய வச்சா அதில் இருக்க வாசனை போயிடும். அதுக்காக தான் பிடிச்சி வைக்கிறது. அந்த வாசனை மீன் குழம்பு, வத்த குழம்பு, சும்மா புளிக்குழம்பு எது தாளித்தாலும் நல்லா வாசமாக இருக்கும். வறுத்து வச்சு உப்பு புளி மிளகா வச்சு இதை வறுத்து வச்சு துவைய அரைச்சா சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். பழைய இதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். மோர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது போன வருஷம் போட்ட உருண்டை அதை வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போன வருஷம் போட்டது அப்படியே இருக்குது பாருங்கள். இது மாதிரி இது இருக்கும் வருஷத்துக்கு வீணாக போகாமல். எண்ணெய் ஊற்றணும். ஊற்றி அது பக்குவமாக அது படி காய வைக்கணும். நீங்களும் இதுபோல் செய்து பாருங்கள். செய்துவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு யாருக்காவது வேண்டுமென்றால் சொல்லுங்கள், நான் தருகிறேன். கமெண்டில் சொல்லுங்கள், தருகிறேன். விளக்கெண்ணெய் பாதி நல்லெண்ணெய் பாதி ஊற்றுவார். சீக்கிரம் கருத்து போகாமல் இருக்கும். அதனால் 2 எண்ணெயும் ஊற்றணும். சில பேர் வெறும் விளக்கெண்ணெய் மட்டும் ஊற்றுவாங்க. விளக்கெண்ணெய் மட்டும் ஊற்றினா சீக்கிரம் கருப்பாக போயிடும். 2 கலந்து ஊற்றுனா கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கலராகவே இருக்கும். அதுக்கு தான் 2 கலந்து ஊற்றுறது. வெங்காயத்தை எல்லாம் உருட்டி வைத்திருக்கேன் பாருங்கள். 10 உருண்டை வந்திருக்கு. குட்டி சின்னதாக தான் உருட்டியிருக்கேன். எல்லாத்தையும் இதுமாரி குண்டானில் போட்டு பிசைஞ்சு உருட்டினேன். கடைசியில் கொஞ்சோண்டு தூள் வந்துருக்கு. இதுமாரி தூள் இருக்கும். தூள் இல்லாமல் உருட்ட முடியாது. உருட்டி இதை வெயிலில் காய வைக்கணும். விளக்கெண்ணெய் பாதி நல்லெண்ணெய் பாதி ஊற்றுனா வடகம் கருப்பாக போகாமல் இருக்கும் கடைசி வரைக்கும். எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுருக்கலாம், வீணாகவே போகாது. ஆனால் வெயிலில் காய வச்சு வைக்கணும். இப்போ இது நல்லா ஒரு 10-15 நாளைக்கு நல்லா வெயிலில் காஞ்சிச்சுன்னா அப்படியே இருக்கும். வெயிலில் காய வைக்க வேண்டும். காலையில் எண்ணெயை தொட்டு கொண்டு நன்றாக உருட்டி வைக்க வேண்டியது தான். இதை இப்படியே உருட்டி வெயிலில் காய வச்சா ஒரு 10 நாள் காய வச்சு எடுத்து வச்சிடலாம். நல்லா பிடிக்க வரும். எண்ணெயை தொட்டு பிடிச்சா உதிராது தவறுங்க. இது மாதிரி உருட்டி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 நாள் காய வச்சா தான் நல்லாயிருக்கும். காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 15 நாள் காய வைத்து எடுத்து வைத்திருக்கிறேன். இது நல்லா காய்ந்திருக்கிறது பாருங்கள். எண்ணெய் நன்றாக தெரிகிறது பாருங்கள். காய்ந்ததை உடைத்து பார்த்தால் இப்போது எண்ணெய் தெரியும். இப்படி இது வரைக்கும் காய வைக்கணும். காய வைக்க முடியாதவர்கள் கொஞ்சமாக செய்து அப்படியே ஃபேன் காற்றுலே காய வச்சு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அப்பப்போ தாளிச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். வடகம் பிடிக்கும்போது உதிர்ந்ததை காய வைத்து அதையும் சேர்த்து காய வச்சுருக்கேன். அது இப்படி இருக்கிறது. இதை போட்டு தாளித்து கொள்ளலாம். நீங்களும் இதுபோல் செய்து பாருங்கள். செய்துவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.